வணக்கம். செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர். சுருளி அருவியில் தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. தேனி மாவட்டத்தின் தலைசிறந்த சுற்றுலா தலமாகவும் புனித ஸ்தலமாகவும் விளங்கும் சுருளி அருவிக்கு வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். மேலும் இங்கு தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாகாளய அமாவாசை உள்ளிட்ட விசேஷ தினங்களில் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் புனித அருவியில் நீராடிய பின் இங்குள்ள சுரபி நதிக்கரையில் இறந்த தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்வது வழக்கம். இந்நிலையில் தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் அதிகாலை முதலே இங்கு வந்து இறந்த தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு இங்குள்ள பூதநாராயணன் கோவில், சுருளி வேலப்பர் கோவில், ஆதி அண்ணாமலையார் உள்ளிட்ட கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் சாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஸ்ரீ காமதேனு அறக்கட்டளை சார்பாக காலை 7 மணி முதல் தொடர்ந்து சுமார் 8000க்கும் அதிகமான பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பக்தர்களின் வசதிக்காக முன்னேற்பாடுகளுடன் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 20க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பக்தர்கள் சிரமமில்லாமல் சென்று வந்தனர். செய்திகளுக்காக கிரேட் காளி. நன்றி, வணக்கம்.